ஹலோ கைஸ், டெக்ஸ்ட் புக்கில் குயிஸ் சால்வ் பண்ணிட்டுருந்தேன். எஸ்பிஐ கிளர்க் பஸ்ஸில் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் குழம்பிட்டேன். அதனால தான் சரி இதை அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலான்னு பண்ணுறேன். ஓகே, இது பஸ்ஸில் ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் என்ன மிஸ்டேக் பண்ண நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 8 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 8 ஸ்டோரி பில்டிங்கில் லிவ் பண்ணுறாங்க. வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்பர் as 1, டாப் ஃப்ளோர் வந்து 8. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிப்போம். வரைஞ்சாச்சு, சூப்பர். ஓகே, ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிம் டஸ் நாட் லிவ் adjacent to விகாஸ் அண்ட் ஸ்மிருதி. ஓகே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சுப்போம். இதை வச்சு நம்ம எதுவும் வரைய முடியாது. அதனால் நம்ம இனிஷியலாக எது டேரக்ட் டேட்டா இருக்கோ அதை பார்ப்போம். கரண் லிவ்ஸ் 3 floors above ஸ்மிருதி who lives on ஆட் நம்பர் 4. ஓகே, இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எஸ்எம் போட்டுக்கிறேன். 3 floors அப்போனா 1 2 3. அப்போ கரண் இங்கே, அடுத்தது வந்து இங்கே தேர்டு இங்கே 1 2 3. ஓகே, கரண் இங்கே, அடுத்தது இங்கே. ஓகே போட்டாச்சு. அடுத்து வேறு எதாவது டேரக்ட் டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். விக்கி லீவ்ஸ் ஜஸ்ட் அபவ் மனிஷ் பட் ஆன் ஆட் நம்பர். ஓகே, அப்போ விக்கி மனிஷ் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி 1 person's லீவ் அப்போது ராஜுஸ் ஃப்ளோர். இது நம்ம தான். அப்போ ராஜுவை ஒன்லி 1 personனா அப்போ ராஜு 7th floor. அவன் மேலே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ராஜு 6ன்னு போட்டுப்பேன். ராஜு இங்கே ராஜு. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். 2 persons live between விகாஸ் அண்ட் சாம். ஓகே, சரி. அடுத்து வேறு எந்த டேட்டா இதை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவோமா. விக்கி லிவ்ஸ் ஜஸ்ட் அபவ் மனிஷ் பட் ஆன் ஆட் ஃப்ளோர். அப்போ வந்து விக்கி இங்கே போட முடியாது, ஏன்னா இது ஈவன் நம்பர். அப்போ இங்கே வராது. அப்போ விக்கி இங்கே தான் போட்டாகணும் இந்த கேஸில். விக்கி மனிஷ். ஓகே, இந்த கேஸில் இங்கே போட முடியாது. அப்போ விக்கி இங்கே தான் போட்டாகணும். விக்கி மனிஷ். அதுக்கப்புறம் இந்த கேஸில் இங்கே தான் தேர்ட் விக்கி. ஓகே, மனிஷ். ஆக்சுவலி இந்த கேஸு இல்லை, நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா அடுத்து வந்து 2 person லிவ் பிட்வீன் விகாஸ் அண்டு சாம். அப்புறம் விகாஸ் இங்கே போட்டால் 2 person இங்கே வராது ஆக்சுவலி. அதனால் நம்ம உட்காந்து நான் இப்போ சொல்கிறதுனால சொல்கிறேன். எக்ஸாம் டைமில் இதை பார்த்தோன்னே நீங்கள் இங்கே போட வேணாம், டக்குன்னு அதை சால்வ் பண்ணுறதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வேணால் வரலாம், அதனால் வெயிட் பண்ணுவோம். அடுத்து என்னது, வேறு என்ன போடலாம். 2 person live with விகாஸ் அண்ட் சாம். அதுக்கப்புறம் வந்து கிம் டஸ் நாட் லிவ் adjacent to விகாஸ் ஸ்மிருதி இங்கே இருக்காங்க. அப்போ இங்கே வராது. அப்போ நம்ம வந்து விகாஸை இங்கே போட்டுட்டு விகாஸை இங்கே போட்டு சாமை இங்கே போட்டுடலாம். அப்போ கிம்மை இங்கே போட்டால், ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் ஆன்சர் வந்துடுச்சு. இந்த கேஸ் ஏன் ஆன்சர் வரல நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே விகாஸு சாம் இதை எங்கே போட்டாலும் கிம்மை வந்து இங்கே தான் போட்டாகணும். கிம் இங்கே போட்டால் நான் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், அட்ஜசன்ட் இருக்கக்கூடாது சொல்லியிருக்கான். அப்போ இந்த கேஸும் இல்லை. இதுதான் ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நான் வந்து என்ன நினச்சேன், இதை வந்து பட் ஆன் ஆட் ஃப்ளோர் வந்து பட் நாட் ஆன் த ஆட் ஃப்ளோர் நினச்சி உட்காந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன், சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். இங்கே தான் கொஸ்டினை ஒழுங்காக படிக்காதனால தான் நிறைய தடவை தப்பாகுது. அதனால் கொஸ்டினை ஒழுங்காக தெளிவாக படிங்க, அதை சால்வ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை.